முதல்ல கேளு, நீ அப்புறம் பேசு. நீ அவளுக்கு வில்லிவாக்கம் ஸ்டேஷன்ல இருக்கும் போது கால் பண்ணி அவளுக்கு போன் பண்ணி எங்களுக்கு லா தெரிய தேவையில்லடா. டேய் உன் பேச்சுக்கு இங்க பாரு. நீ இப்ப கூட காலைல போட்டிருக்க 8 ஹவருக்கு முன்னாடி. 8 ஹவருக்கு எனக்கு தகுதி கிடையாது. இந்த மாதிரி தேவையில்லாம வார்த்தை விட்டியன்னா ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. நீ நாஸ்தி பண்றதுக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ. மீண்டும் வெடித்த சர்ச்சை. நாஞ்சில் விஜயன் வெர்சஸ் திருநங்கை விஜய் வைஷு. உண்மையில் நடந்தது என்ன? சமூக வலைதளங்களில் மீண்டும் பரபரப்பை கிளப்பி வரும் ஒரு சர்ச்சை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். சில மாதங்களுக்கு முன்பு திருநங்கை விஜய் வைஷு நாஞ்சில் விஜயன் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்ததுடன் செய்தியாளர் சந்திப்பிலும் தனது தரப்பு குற்றங்களை வெளிப்படுத்தினார். அந்த பேட்டி தற்போது இணையம் முழுவதும் வைரலாகி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இதற்கு பதிலாக நாஞ்சில் விஜயனும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து தனது தரப்பு விளக்கத்தை வெளியிட்டார். அதன் பிறகு இந்த விவகாரம் அமைதியாகிவிட்டது என்று அனைவரும் நினைத்த நேரத்தில் தற்போது மீண்டும் ஒரு புதிய தீர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த முறை விஜய் வைஷு தனது சமூக வலைதள பக்கத்தில் நாஞ்சில் விஜயனின் உண்மை முகம் இதுதான் என்ற கருத்துடன் கூறப்படும் ஒரு ஆடியோ பதிவை பகிர்ந்ததாக தகவல்கள் வெளியாகி அது தற்போது இணையத்தில் வேகமா வைரலாகி வருது. அந்த ஆடியோவை ஆதரித்து சிலர் கருத்து தெரிவிக்க, மற்றொரு தரப்பினர் ஒரு தரப்பு தகவலை மட்டும் நம்பாமல் நாஞ்சில் விஜயனின் விளக்கத்தையும் கேட்க வேண்டும் என்று கூறி வருகின்றனர். தற்போது சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் பரவி வரும் நிலையில் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை உண்மை என நம்பாமல் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே கவனிப்பது மிகவும் முக்கியம். இந்த விவகாரம் இனி என்ன மாதிரியான திருப்பத்தை எடுக்க போகிறது? இரு தரப்பும் அடுத்ததாக என்ன விளக்கம் கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.